Hey guys, நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இத்தனை நாளா வந்து பாத்தீங்கன்னா பஸ்ஸிம்ஷா கேமுக்குள்ள ஒரு மோட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆட் பண்றது, அதுக்கான லிவரி வந்து பாத்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற டுட்டோரியல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருப்போம். ஆனா இந்த ஒரு மோட வந்து பாத்தீங்கன்னா எப்படி மேக் பண்றாங்க, அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட ஷேர் பண்ணது கிடையாது. நானுமே வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கினது கிடையாது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளா வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்றேன். அதனாலதான் வந்து என்னால வந்து கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ்மே வந்து பாத்தீங்கன்னா போட முடியல. யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட சேனலுக்கு யாராச்சும் இப்பதான் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பெல் ஐகான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ல போடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய இது மாதிரி உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் மறக்காம வந்து பாத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். முதல் விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னால வந்து உங்களுக்கு கஷ்டமா தெரியலாம். அதே இது அந்த விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப பண்றீங்க அப்படின்னா செம்ம ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா மாறிடும். ஸோ லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு ஃபோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேலே ஒரு கேஸ் இருக்கும், ரெண்டாவதாக உள்ளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் கவர் இருக்கும், அதுக்குள்ளே பிடிச்சோம் அப்படின்னா பேட்டரி இருக்கும், அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதர் போர்டு இருக்கும், முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா டச் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோன் அப்படிங்கல. நார்மலாக வந்து கேமுக்குள்ள ஆட் பண்ணக்கூடிய மோடுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ராசஸ் எல்லாம் இல்லை. மொத்தத்தில் ஒரு 5 ப்ராசஸ் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் தெளிவாக கற்றுக்கிட்டீங்கன்னா போதும், நீங்களுமே வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மோட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணலாம். முதல் விஷயம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோடு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான விஷயம் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ எக்ஸ்ட்ராக்டாக இந்த ஒரு பஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு பஸ்ஸோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும். ஃப்ரண்ட்டு, சைடு, பேக்கு, இந்த சைடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும். ஸோ ஒரு சில பஸ்ஸஸில் வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டோர் இருக்காதுல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 சைடு இருக்க பிக்சர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா வேணும். ஒரு மோடு மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸோட எக்ஸ்ட்ராக்ட் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும். ஸோ எதுக்காண்டி சொல்கிறேன் அப்படின்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த பஸ்ஸு பிடிக்குது அப்படின்னா இந்த பஸ் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிளெண்டர் தான். ஸோ பிளெண்டரில் அதுக்கான மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடணும். ஸோ லைக் வந்து பார்த்தீங்கன்னா 3D மாடல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஒரு பஸ் இருக்குது அப்படின்னா அந்த பஸ்ஸுக்கான 3D மாடல் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பஸ்ஸிம்ஷா அவங்களோட அஃபிஷியல் பேஜில் பஸ்டு பைசைக்கிள் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதாவது ஒரு ஆப்னு வச்சுக்கோங்க. அது பிசியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். பிசிக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து உருவாக்கக்கூடிய அந்த ஒரு மாடலாம் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணணும். கேமுக்குள்ள லைக் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சிக்னல் அனுப்புனா என்ன வரணும், டோர்ஸை கிளிக் பண்ணால் எந்த கீ வந்து ஓப்பன் ஆகணும், எந்த அனிமேஷன் ஒர்க் ஆகணும், டயர்ஸு வைப்பர்லாம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகணும், ஃபீல்ஸ் இருக்கா, ஹெட்லைட்லாம் ஆன் பண்ணோம்னா எந்த லைட் எரியணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நீங்கள் வந்து பஸ்டு பைசைக்கிள் எடிட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் அப்ளிகேஷனில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் விஷயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட இமேஜ் தேவை. ரெண்டாவது நீங்கள் அதுக்கான 3D மாடல் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்டர் எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுலேயும் தாண்டி ஃபோன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அது போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான டுட்டோரியல் நான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கல, அதனால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலை. மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்டு பைசைக்கிள் எடிட்டர் அப்படிங்கிற அப்ளிகேஷனில் போயிட்டு நீங்கள் அதுக்கானதெல்லாம் வந்து செட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா நான் வச்சுக்கோங்க. ஓப்பனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும். அதே எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா செம்ம ஈஸியாக இருக்கும். ஓப்பனிங்கில் ஒரு மோட் மேக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மலை மாதிரி இருக்கா, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே மோட வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இப்படி சொடக்கு போகிறதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ண முடியும். ஸோ இந்த பற்றின டுட்டோரியல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து தொடர்ந்து போடலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். ஸோ நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லீவ் டு ஆல். see you back next ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம்.